Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் செகண்ட் எடிஷன் புக் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ குரூப் 1 2 2A மெயின்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் அப்படினா நம்ம வந்து இந்த டாபிக் சொல்லலாம். நமக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்ல 100 மார்க் வந்து கேட்பாங்க. குரூப் 2க்கு 50 மார்க் 50 மதிப்பெண்கள். குரூப் 2A அப்படினா 30 மதிப்பெண்கள் இந்த டாபிக்ல இருந்து நமக்கு வரும். ஓகேவா? சோ இந்த ஒரு புக் நீங்க வாங்குனீங்க அப்படினா 1 2 and 2A மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ பிலிம்ஸோட லெவலுமே ஹையா இருக்கிறதுனால நீங்க பிலிம்ஸ் ரிலேட்டடான டாபிக்குமே நீங்கள் இதில் வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த புக்கோட கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில டாபிக் நமக்கு ப்ரிலிம்ஸ்லையுமே சேர்த்து கவர் ஆகிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் ஒன் டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ்லையுமே இப்போ அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டின் கேட்கறதுனால இந்த புக் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ இந்த புக்கு பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிரகதீஷ் பப்ளிகேஷன் இந்த பப்ளிகேஷனை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ரிவ்யூ வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஎன்எம்க்கு போட்டிருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்கள், இந்திய தேசிய இயக்கம், அடுத்ததாக இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, அடுத்தது இந்திய பொருளாதாரம். இந்த புக் வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள். இந்த 4 புத்தகத்தில் நம்ம ஏற்கனவே இந்த 3 புத்தகத்தை பற்றின ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற QR கோட் ஸ்கேன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ புக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த QR கோட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம புக்கை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது வந்து சாரோட ஃபோன் நம்பர். ஓகேவா? நீங்கள் தேவைப்படுச்சுன்னா நோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே ரிப்ளை பண்ணுவாங்க. QR கோட் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் புக் வாங்கலாம். ஓகேவா? QR கோட் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப் 1 வந்து பாருங்கள், ஸ்கேன் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பைனோ, இந்த புத்தகம் சோஷியோ எக்கனாமிக் புக் எந்த புக் தேவையோ அது கீழே வந்து பைனோ கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புக்கோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 530 பேஜஸ் இருக்குது, 530 பக்கங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 580 ரூபாய். ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? இதோட ஆசிரியர் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சதீஷ்குமார் சார் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சில ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் படி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நியூ சிலபஸ் படி. அதுக்கப்புறம் 325க்கும் மேற்பட்ட சமூக பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், பாலிசி அண்ட் ஆக்ட் எல்லாமே பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. 210க்கும் மேற்பட்ட சமூக பொருளாதார பிரச்சனைகளை பற்றின தமிழ்நாடு அரசோட திட்டமும் விளக்கியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜூன் 25 வரைக்குமே, இப்போ 2025 வரையிலான ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவிப்பு, முக்கிய சட்டம், திட்டங்கள் அது வரைக்குமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஜூன் மந்த் வரைக்குமே. இப்போ இது செகண்ட் எடிஷன் அப்படிங்கிறதுனால ஜூலையில் தான் போட்டாங்க. ஸோ அதனால் ஜூன் வரைக்குமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ஆல்சோ வந்து இந்த ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், 2013லேருந்து 25 வரைக்கும் இருந்த குரூப் 1 2 மெயின்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா 20 பாட தலைப்புகளில் 370க்கும் மேற்பட்ட துணை தலைப்புகளின் கீழ் அனைத்து பகுதிகளும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஸ்பெஷல் ஃபீச்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திரு எஸ் சதீஷ்குமார் சார் அவர்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நமக்கு என்ன இருக்கும் மெயின் சிலபஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னேன், குரூப் 1க்கு 100 மதிப்பெண்ணும், குரூப் 2க்கு 50 மதிப்பெண்ணும், குரூப் 2Aவுக்கு 30 மதிப்பெண்ணும் சமூக பொருளாதார பிரச்சனையின் தலைப்பிலிருந்து கேட்கப்படுது. ஸோ அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மக்கள் தொகை பெருக்கம். ஓகேவா? ஸோ மக்கள் தொகை அப்படிங்கிறது நமக்கு ஜியாகிரஃபிலையும் நமக்கு ப்ரிலிம்ஸில் கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ்லையுமே கவர் ஆகும். ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், கண்டென்ட் வந்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா? யூனிட் 1ல் மக்கள் தொகை, அதுக்கு கீழே என்னென்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது யூனிட் 1 இது. ஓகேவா? ஸோ அது கீழே என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகைனா ஃபஸ்ட் என்ன, டெஃபினேஷன் என்ன, ஸோ அந்த கணக்கெடுப்போட ஹிஸ்ட்ரி என்ன, வரலாறு என்ன, ஃபஸ்ட் எப்போ எடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அதை பற்றி, அதுக்கப்புறம் தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன, மக்கள் தொகை ஈவுத்தொகைனா என்ன, பிரமிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டானது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் அரசோட முயற்சிகள் என்ன, அதுக்கப்புறம் அதில் கமிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் NGOவோட பங்கு, இதெல்லாம் மெயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படி டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் NGOவோட பங்கு என்ன தெளிவாக விளக்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் வந்து நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். யூனிட் 2ல் வேலையின்மை. உங்களுக்கு வந்து கலரோடு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு படிக்கிறதுக்குமே ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே அப்படி தான். வேலையின்மைனா என்ன, அதோட அறிமுகம், அதோட டைப்ஸ் என்ன, அதை பற்றின கோட்பாடுகள், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ
ஸோ அது ரிலேட்டடான திட்டங்கள், வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் ப்ரிலிம்ஸ்க்கே படிப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது இல்லையா. ஸோ அது கொண்டு வந்த ஆண்டு அதோட ரீசன் மட்டும்தான் நம்ம புத்தகத்தில் படிப்போம். ஓகேவா, முக்கியமாக நம்ம வருஷம் மட்டும் படிப்போம். அது மட்டும் இல்லாமல் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அதை பற்றின 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூற்று காரணங்களில் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதே போல் தான் எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் பிரச்சனை, சுகாதாரம், சானிடேஷனில் நம்ம கண்டிப்பாக ப்ரிலிம்ஸுக்கே நிறைய ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. நமக்கு அப் டு டேட் கொடுத்துக்கிறதுனால இதையே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்ததாக பாருங்கள், இதை பாருங்கள், தமிழக அரசோட முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். உழவர் சந்தை திட்டத்தில் தொடங்கி இப்போ சமீபத்தில் தொடங்கின திட்டம் வரைக்குமே நமக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் வருஷம் மட்டும் படிக்கிறது இல்லாமல் அந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதோட ஸ்பெஷலான ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நான் இப்போ புக்குள்ள கண்டென்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன். குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள் இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இதில் ஃபஸ்ட் வந்து குழந்தை தொழிலாளரோட வரையறை என்ன, அதே போல் தான் ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 26 டாபிக் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நீங்கள் மெயின்ஸில் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதும்பொழுது ஓகேவா எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுதே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து நம்ம ஒரு டாப்பிக்கை வந்து பேப்பர் கவர் பண்ணுறது கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது மெயின்ஸில் முக்கியம். அதே போல் ப்ரெசென்டபிளாக இருக்கணும். நம்மளுடைய பேப்பரை பார்க்கும்பொழுது திருத்துறவங்களுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். அதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்கையும் நம்ம மேலே ஒரு இதையும் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது சைமல்டேனியஸாக நீங்கள் அதையுமே தெரிஞ்சுப்பீங்க. பாக்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஃப்ளோ சார்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டென்ட்டே கொடுத்துருப்பாங்க. சும்மா பேராகிராஃபில் கொடுத்துட்டு டாபிக் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பாயிண்ட் வைஸ் எப்படி நோட் பண்ணணும், குழந்தை தொழிலாளர் ரிலேட்டடான ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. தொழிலாளர் முறைக்கு எதிரான நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆர்டிகல் இருக்குது இதெல்லாம் நம்ம எழுதும்பொழுது எக்ஸாமில் நிறைய மார்க் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மதிப்பு நம்ம மேலே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே போல் அதிகமாக குழந்தை தொழிலாளர் எந்த கண்ட்ரியில் இருக்குது, இதெல்லாம் ஒரு 2 கண்ட்ரி எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னாலுமே இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இதுதான். ஓகேவா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட். ஓகேவா. எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ், இனி 2 ஸ்டேட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை திருமண தடை திருத்த மசோதா எப்போ கொண்டு வந்தாங்க, ஸோ அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தை தத்தெடுத்தல் பற்றின டீட்டெயில்ஸ், ஸோ அது ரிலேட்டடான சட்டங்கள். ஓகேவா. குழந்தையை தடுப்பு, அந்த துன்புறுத்தலை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு டேரெக்டாக 3 மார்க்கில் கூட நமக்கு வந்து கேட்கலாம் மெயின்ஸில். ஓகேவா. 3 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் அது எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா. 6 லைன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், குழந்தைகளுக்கான தேசிய ஆணையங்கள் மற்றும் கொள்கைகள்னு தனியாகவே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம், ஓகேவா, NCPCR, அதை பற்றின டீட்டெயில்ஸ். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், ஓகேவா, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் 1986, தேசிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு கொள்கை. ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா. அது ரிலேட்டடான சட்டங்கள். உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு டாப்பிக்குமே நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணதாக நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. பாருங்கள், மிஷன் வாத்சல்யா அப்படின்னா என்ன, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரீசெண்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் 2022 கொண்டு வந்திருப்பாங்க. NPS வாத்சல்யா அப்படிங்கிறது தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம், ஆப்ரேஷன் ஸ்மைல். ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பென்சில் வலைத்தளம்னா என்ன, இண்டஸ் திட்டம்னா என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டாபிக் மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்குமே இப்படி தான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர் பாருங்கள். ஸோ இந்தியா அளவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான நிலை இருக்குது, தமிழ்நாட்டில் தடுக்கிறதுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, தமிழ்நாட்டில் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் 1988. ஓகேவா. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். மாநில செயல் திட்டம்னா என்ன, வளரிளம் பருவ தொழிலாளர் தடையான ஒழிப்பு சட்டம், ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இது பாருங்கள், கோவிட் டைமில் தமிழக அரசோட குழந்தை ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் என்ன, அதையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பும் அதன் மீது COVID-19 தாக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ண அந்த ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம்.
தமிழக அரசோட முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்கீமும் ஸோ இயர் மட்டும் இல்லை, இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றி விளக்கமாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஸ்டார்ட் பண்ண நோக்கம், அதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெய்தல் உப்பு இயக்கம், கூட்டுறவு விவசாய திட்டம், கனவு இல்லம், விழுதுகள், தமிழ் புதல்வன், இது எல்லாமே, மணற்கேணி, மீண்டும் மஞ்சப்பை, இதெல்லாம் முக்கியமான ஸ்கீம்ஸ். அதுவுமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்திய சில முக்கிய திட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு 37 ஸ்கீமை உங்களுக்கு டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி. மற்ற முக்கியமான ஸ்கீம் வாட் இஸ் வாட் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிற மாதிரி ஸ்கீம்ஸை உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 37 ஸ்கீம்ஸை வந்து உங்களுக்கு அட்டவணை டைப்பில் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த புக்கோட ரிவ்யூ அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் குரூப் 2 இப்போதைக்கு குரூப் 2 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த புக்கை வாங்கி படிக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மூணுத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு புத்தகத்தோட ரிவ்யூ தான் பார்த்துருக்கோம். ஸோ சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புக்கை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.